தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எந்த ஷா வந்தால் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டம் போட்டால் என்ன என்ன என தமிழக முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் எனவும், தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எனவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கருப்பு சிவப்பு படை உங்களுக்காக தக்க பாடம் புகட்டும் எனவும், தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் எனவும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். முதலமைச்சர் தரப்புல கூறப்பட்டிருப்பது என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக முதலாக துவங்கி வைத்தார். அதன் அடிப்படையிலே தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களில் இந்த பிரச்சாரமானது செல்ல இருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டங்கள் போட்டால் என்ன, டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டிற்கு வர நினைத்தால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களுடைய கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது இன்றைய தினம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் முதலமைச்சர்கள் தனது தொகுதிக்குட்பட்ட அதே போல தனது பாகமான 122ஆம் பாகத்தில் தன்னுடைய இந்த வெற்றி பயண தென் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுக சார்பில் இன்றைய தமிழகம் முழுக்க 68,000 வாக்குச்சாவடி முகவர்களும் மேற்கொள்ளும் நிலையில் முதல் முறையாக தனது தொகுதியிலிருந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்த முதலமைச்சர் அவர்கள் அதாவது அந்த புகைப்படங்களை பகிர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.